மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய பேர்த்துக்கு வந்து எப்படி அந்த டீச்மெண்ட் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ அது எப்படின்னு சொல்லிவிட்டு நான் இப்போது பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு நான் ஒரு லிங்க் அனுப்பிச்சிருப்பேன். அந்த லிங்க்கில் போய் இப்படி ஒரு உங்களுக்கு திவ்யா பீட்டர் ஹேஸ் இன்வைட்டட் யூ டு ஜாயின் சொல்லிவிட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதுக்கு கீழே இருக்கிற அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதை வந்து க்ரோமில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கூகுள் ப்ளேயில் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி காமிக்கும். நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்கணும். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பரில் நீங்கள் மேனுவலாக அடிக்கலாம், இல்லை அதிலே இருந்துச்சுன்னா அதிலே காமிக்கும். இப்போ நீங்கள் டீச்சராக ஸ்டூடெண்ட்டான்னு காமிக்கும். அப்போ ஸ்டூடெண்ட் கிளிக் பண்ணிக்கணும். உங்களுடைய பேர் என்ன பேரோ அதை அடிச்சுக்கோங்க. கண்டினியூ கொடுக்கணும். கண்டினியூ கொடுத்தவங்க அப்படின்னா என்ரோல் கிளாஸ் ரூம்ன்ட்டு ஒன்று இருக்கும். அதில் போய் என்ரோல் கிளாஸ் ரூம்குள்ளே போனீங்கன்னா என்டர் கிளாஸ் ரூம் ஐடின்னு இருக்கும். இந்த ஐடி எங்கே இருக்கும் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சேன் இல்லைங்களா, இங்கே பாருங்கள், 230958797. இந்த நம்பர் தான் 230958797. இந்த நம்பரை நீங்கள் இந்த என்டர் கிளாஸ் ரூமில் கொடுக்கணும். அந்த நம்பர் கொடுத்து என்ரோல் கிளாஸ் ரூம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ரோல் ஆயிரும். அப்போது உங்கள் டீச்சர் வந்து அதை அப்ரூவ் பண்ணணும். அதாவது நான் வந்து அதை அப்ரூவ் பண்ணுவேன். வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்துடும். கிளாஸ் 3 தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல். நான் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறமா தான் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். உள்ளே போனீங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நேமெல்லாம் இங்கே வந்துடும். நான் ஏதாவது ரெக்கார்டிங் பண்ணி அனுப்பிச்சதுன்னா இதில் வந்துடும். டெஸ்ட்டு இன்னும் எந்த டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணலை. சப்போஸ் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணனா நீங்கள் வந்து என்ன டெஸ்ட் எழுதியிருக்கிறீங்க, அதோட மார்க் எவ்வளோ, அதுவும் இங்கே வந்துடும். இதில் வந்து சேட், நோட்டீஸ் போர்டு, அசைன்மெண்ட், இங்கே தான் வந்து நான் அனுப்புகிற ஹோம்ஒர்க்கு இது வந்து இருக்கும். இதோட டியூ டேட் இங்கே கொடுத்துருப்பாங்க. என்ன 4 லைனா 2 லைனா, என்ன டாப்பிக்கு, எப்போ அதோட டியூ டேட்டு, டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ, எல்லாமே இதில் வந்துடும். இப்போ இதில் எப்படி அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா 2 லைன், இப்போ நான் எக்ஸாம்பிள் 2 லைன் சப்மிட் பண்ண போகிறேன். ஓகே, 2 லைன் அமுத்திட்டேன். இப்போது இந்த வந்து அட்டாச்மெண்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த அட்டாச்மெண்ட்டில் நல்லா பாருங்கள், 4th ஒன் அட்டாச்மெண்ட்டில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும். ஒரு ஃபோட்டோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோட்டோவை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குறீங்க இல்லையா. இப்போது இதுதான் இன்றைக்கான 2 லைன் ஹோம்ஒர்க். நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 2 லைன் ஹோம்ஒர்க்கை 2 லைனில் எழுதி எனக்கு சப்மிட் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்கள் என்ன ஹோம்ஒர்க்குன்னு பார்த்துட்டிங்களா. இப்போ எப்படி சப்மிட் பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் ஹோம்ஒர்க் பார்த்துட்டீங்க, எழுதிட்டீங்க. இப்போ வந்து சப்மிட் கொடுக்கணும். என்ன பண்ணலாம் சப்மிட்க்கு? சப்மிட் இங்கே இருக்குது இல்லைங்களா, கொடுக்கணும். இப்போ இந்த சப்மிட் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பார்த்துட்டீங்க, அதை வந்து எழுதி ஒரு நோட்டில் வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அதையே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். பாருங்கள், ஆட் சப்மிஷனில் போயிட்டு கேமரா எல்லாம் அளவு கொடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ கேமராவை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே ஃபோட்டோ எடுத்து நீங்கள் எனக்கு அனுப்பலாம். பாருங்கள், கேமராவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா
பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து அந்த கீழே அந்த ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ நீங்கள் அப்படியே நோட்டை வச்சு நீங்கள் அழகாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி நல்லா கிளியராக ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஃபோட்டோ எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது உங்களோட கேலரியில் இருக்கும். அப்போ ஆட் பர்மிஷன் போய் இமேஜஸ்குள்ளே போய் பாருங்கள் ஃபோட்டோஸ், அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இப்போது நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அந்த எழுதி வச்சுருக்கிற இமேஜை கிளிக் பண்ணணும். அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து லோட் ஆயிரும். பாருங்கள் நான் எழுதி வச்ச இமேஜை கிளிக் பண்ணியிருக்கிறேன், அதனால் அது ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆயிடுச்சு. இப்போ சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோடது சப்மிட் ஆயிரும். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குறாங்க, மொத்தமாக 5 இருக்குது. நீங்கள் எவ்வளோ சப்மிட் பண்ணியிருக்கிறீங்க, 1 தான் வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறீங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து காமிக்குது. இந்த 3 பெண்டிங் அப்படிங்கிறது 3க்கு இன்னும் டைம் இருக்குது. ஸோ நீங்கள் சப்மிட் பண்ணுறதுனா இந்த 3யும் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். இது ஸ்டடி மெட்டீரியல். பாருங்கள், ஸ்டடி மெட்டீரியலில் நேற்று நடத்தினோம் இல்லைங்களா, அந்த பாடத்தோட யூடியூப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ நீங்கள் அதை போய் அதை பார்த்துக்கலாம். எல்லாருமே இதை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கும் தெரியும் நம்ம எவ்வளோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோன்னு சொல்லிட்டு. இதில் வந்து ஃபோட்டோ வைக்கிற ஆப்ஷன்லாம் இருக்குது. உங்களோட இதுக்கு போனீங்கன்னா, உங்களோட ப்ரொஃபைலுக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோட்டோவில் நீங்கள் அதிலே அட்டாச் பண்ணிங்கன்னா எல்லோரும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் அக்கௌண்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த அக்கௌண்ட் போனீங்கன்னா இங்கே வந்து இந்த ஃபோட்டோ இருக்குது இல்லைங்களா, இந்த ஃபோட்டோக்கு பதிலாக உங்களுடைய ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.